வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் பத்தி நாம இன்னைக்கு பேசப் போறோம். இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் தன்னுடைய சினிமா கரியரை சித்திரம் பேசுதடி திரைப்படத்தின் மூலியமா ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா, பாடலாசிரியரான கபிலன் அவர்களுக்கு நெருங்கிய நட்பு இருக்கு. ஸோ 2 பேருமே சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க. முக்கியமா அந்த ஆட்டோட்ட பூபதி பாடலை கபிலன் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காரு. அந்த கபிலன் எழுதின பாடலை பார்த்தீங்கன்னா, இவர் மாத்தி வச்சிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பாடலை வாலி எழுதியிருக்காரு. அந்த வாலி எழுதின பாடல் நல்லா இல்லாத காரணத்தினால கபிலன் அவர்கள்கிட்ட அதுக்கான சிச்சுவேஷன் சொல்லியிருக்காரு. கபிலன் அவர்கள் சூப்பரான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை வாலி எழுதின பாட்டை எடுத்துட்டு கபிலன் அவர்களுடைய பாட்டை வச்சு அந்த பாட்டை ஹிட் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிஷ்கின் அவர்கள் பண்ணியிருப்பாரு. மிஷ்கின் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஸோ நிறைய புத்தகங்கள் படிப்பார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிக இன்ஸ்பிரேஷனான ஒரு திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா செவன் சாமுராய் தான். அவருக்கு சினிமா துறையில் ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர்னா நம்ம அக்ரா குரோசாவா அவர்கள் தான். அவருடைய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை பார்த்துருக்காரு. முக்கியமாக செவன் சாமுராய் திரைப்படத்தை கிட்டத்தட்ட 1000 தடவைக்கு மேலே பார்த்துருக்காரு. ஸோ ஒரு 20 வயசு பையன் செவன் சாமுராய் படத்தை பார்க்கலைன்னா அது அவனோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஷ்கின் அவர்கள் பேசியிருப்பாரு. மிஷ்கின் அவர்களுடைய இன்டர்வியூவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக ஃபிலாசபி பற்றி நிறைய பேசுவார், இயற்கையை பற்றி பேசுவார். ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி அணுகணும், ஒரு காதலை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப ரம்மியமாகவும் அழகியலாகவும் சொல்லியிருப்பார். அவருடைய திரைப்படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதை அழகாகவே காட்டியிருப்பார். முக்கியமாக அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே குற்ற பின்னணியில் மையமாக வச்சு தான் அவருடைய படங்கள் இருக்கும். த்ரில்லரான ஒரு கதைக்களமாக தான் இருக்கும். முக்கியமாக அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காலுக்கு தான் ஷாட் வைப்பார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் இயக்குனர்கிட்ட இருந்தால் இன்ஸ்பயர் ஆனார். அவர் பேர் தக்காஷி கிட்டோனி. ஸோ அவருடைய படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலுக்கு ஷாட் வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பார். ஸோ மிஷ்கின் அவர்களுடைய திரைப்படங்கள் எல்லாமே வித்தியாசமான முறையில் இருக்கும். கதை சொல்லும் விதமும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் இருக்கும். அவருடைய திரைப்படங்களில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திரைப்படம்னா அஞ்சாவது திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும், அந்த கதையை எடுத்துகிட்டு போகிற விதமாகட்டும், ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் ஆசைப்பட்டு அது கிடைக்காம போனால் எந்த அளவுக்கு அவன் பாதிக்கப்படுவான் அப்படிங்கிறத ரொம்பவுமே அழகாக சொல்லியிருப்பார் மிஷ்கின் அவர்கள் அஞ்சாவது திரைப்படத்தில். அஞ்சாவது திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரசன்னா அவரோட கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு வாட்சை பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த வாட்ச் டைம் நின்றுடும். ஸோ அது மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா மெட்டபெரிக்கலாக இவனோட கதை முடிய போகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் காட்டியிருப்பாரு நம்ம மிஷ்கின் அவர்கள். மிஷ்கின் அவர்களுடைய கரியரில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் கொடுத்த ஒரு திரைப்படம்னா அது முகமூடி திரைப்படம் தான். அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்மேன் கான்செப்டில் எடுத்துகிட்டு போயிருப்பார். அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாத காரணத்தினால அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்கும். மிஷ்கின் அவர்களோட திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வித்தியாசமான திரைப்படங்கள் சொல்லணும்னா ஓனாய் மாட்டுக்குட்டியின் திரைப்படங்கள் சொல்லலாம், பிசாசு திரைப்படம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மிஷ்கின் அவரோட திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி. பாய்.